எம்எஸ்எம்இ சம்மந்தமாக அதாவது ப்ரைஸ் மானிட்டரிங் கமிட்டி வேணும்னு சொல்லி ரொம்ப காலமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. 7 கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு 5-6 கம்பெனி கார்பரேட் கம்பெனிக்காரன் மட்டும் தீர்மானிக்கிற ரா மெட்டீரியல் ரேட் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற போது மானிட்டரிங் கமிட்டி வேணும்னு எம்எஸ்எம்இ கேட்குற போது ஏன் கடந்த பட்ஜெட்லேயும் அறிவிக்கல, இந்த பட்ஜெட்லேயும் அறிவிக்கல? ஆனால் ஒரு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் இருப்பது நியாயமான எதிர்பார்ப்பு தான். எல்லோருக்குமே எல்லாம் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நியாயமான எதிர்பார்ப்பு தான். இப்போ ஒரு பக்கம் நம்முடைய அரசை கடந்த 12 ஆண்டுகளாக பார்க்கும் பொழுது சப்ளை செயினை நம்ம டைவர்சிஃபை பண்ணுறோம், எல்லா பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். அதுவும் குறிப்பாக சகோதரருக்கு தெரியும், 12,20,000 கோடி ரூபாய் உள்கட்டமைப்பு நம்ம சொல்லியிருக்கோம். அதில் 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே அது எம்எஸ்எம்இ இருந்து தான் அது வாங்க போகிறாங்க. அதனால் எம்எஸ்எம்இயை பொறுத்தவரை ஹிஸ்டாரிக்கலி அதிக எம்எஸ்எம்இ இருக்கிறாங்க. இன்றைக்கும் 10,000 கோடி ரூபாய் ஈக்விட்டி இன்ஃபியூஷன், மைக்ரோ என்டர்பிரைஸ்க்கு 2,000 கோடி ரூபாய் ஏற்கனவே சொன்னது தான். அதனால் இன்றைக்கி ப்ரைஸ் மானிட்டரிங் கமிட்டி, அதுக்கு ஒரு பக்கம் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சிசிஐ இருக்குது, அவங்க கொலூட் ஆகிறாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. இன்றைக்கி எல்லா நாட்டிலையுமே காலகட்டத்தில் டாட்டா ஒரு காலத்தில், பிர்லா ஒரு காலத்தில், ரிலையன்ஸ் ஒரு காலத்தில், அதானி ஒரு காலத்தில் எல்லாமே பெரிய பெரிய நிறுவனங்கள் இருப்பது வாடிக்கை தான். ஆனால் இன்றைக்கி அதையும் தாண்டி சிறு குறு நிறுவனங்கள் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு நோக்கம். இந்த 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கிறது, 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கிறது, அவர்களுக்கு தேவையான கடனை கொடுப்பது எல்லாமே சிறு குறு நிறுவனங்கள் வேகமாக வளரணும், அவங்க இடத்த கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு. ஆனால் அவர் சொல்வது அநியாயமான கோரிக்கை என்று சொல்லலை, அதற்கான காலரும் சூழமும் வரும்பொழுது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி சிறு குறு நிறுவனத்திற்கு ப்ரைஸ் மானிட்டரிங் கமிட்டி கொண்டு வரும் பொழுது அது பல விஷயத்தை பாதிக்கும். ஒரு பக்கம் நம்ம ஜிஎஸ்டி வச்சுருக்கோம், பல விஷயங்களை பாதிக்கும். இன்னொரு பக்கம் நிதி பகிர்மானம் இருக்குது, இன்னொரு பக்கம் ஃபினான்ஸ் கமிஷனுடைய அறிக்கை இந்த ஆண்டு நாம் ஏற்றிருக்கோம். அதனால் பொறுத்திருப்போம். ஒரு ஆண்டும் கூட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அதே நேரத்தில் எம்எஸ்எம்இ எக்ஸ்பேன்ஷனும், எம்எஸ்எம்இக்கு வரக்கூடிய சப்ளை செயின் டைவர்சிஃபிகேஷனும் நம்முடைய மத்திய அரசு திட்டமிட்டு அதை பெருக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற கருத்தை இந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். 20,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் 10,000 கோடி ஒதுக்குறது தேவையை பூர்த்தி செய்ய ஏற்கனவே மூலப்பொருட்கள் விலை உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, இது எல்லாமே நெருக்கடி இருக்கு. அந்த 10,000 கோடி அந்த துறையை கண்காணித்து செயல்படுறதுக்கே சரியா இருக்கும், அவங்களுக்கான மானியமோ அவங்களுக்கான செயல்பாடோ இருக்காதுன்னு சொல்லி. ஆனால் நம்ம எம்எஸ்எம்இக்கு கொடுக்கக்கூடிய கடன் என்பது எந்த விதத்திலும் கூட அது குறையலை, அது வழக்கம் போல் அது வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த ஆண்டு நாம் கொடுத்திருப்பது 10,000 கோடி ரூபாய் ஈக்விட்டி இன்ஃபியூஷன். அதாவது நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், 100% என்னுடைய காசை போட்டு நான் ஆரம்பிக்கிறேன், அல்லது என்னால் பணம் போட முடியலன்னா நான் 40% டெப்டாக வாங்குகிறேன், பேங்க்கில் போய் கடன் வாங்குகிறேன். இந்த பட்ஜெட்டில் முதலாக நாம் சொல்லியிருப்பது 10,000 கோடி ரூபாயும் நீங்கள் போடக்கூடிய மூலதனத்தில் மத்திய அரசு பங்கேற்கும் என்று சொல்லியிருக்கின்றோம். இது முதல் முறையாக ஈக்விட்டி இன்ஃபியூஷன், அதாவது கடன் கிடையாது, அவர்கள் போடக்கூடிய மூலதனத்தில் அவர்களோடு மத்திய அரசும் ஈக்விட்டி போடுது. இது அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்த பிறகு கவர்மெண்ட்டே ஒரு ஸ்டேக் எடுக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக இது முதல் முறை. மற்றபடி எம்எஸ்எம்இக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சலுகைகள், எம்எஸ்எம்இக்கு கொடுக்கக்கூடிய புஷ், இந்த 12 லட்சம் கோடியில் கூட 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே உள்கட்டமைப்பு எம்எஸ்எம்இட்டு இருந்தால் நம்ம அதை வாங்க போகிறோம். அது எப்பொழுதுமே எம்எஸ்எம்இயின் பக்கம் அரசு இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் எலக்ட்ரிக் பில் போயிடுச்சு. ஒரு பக்கம் மத்திய பிரதேசில் எம்எஸ்எம்இ இருக்கும் பொழுது 1 யூனிட் ₹1 கொடுக்குறாங்க. ஆனால் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் 1 யூனிட் எவ்வளோன்னு உங்களுக்கும் தெரியும், ₹5, ₹6, ₹7 போயிட்டே இருக்குது. ஆனால் மாநில அரசும் குற்றம் சுமத்துவதை விட நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு மாநில அரசு யோசிக்கணும். நம்ம ஊரில் எம்எஸ்எம்இ தலைநகராக தமிழ்நாடு இருந்துக்கிட்டு இருக்கணும்னா மாநில அரசு என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். ஆனால் நிச்சயமாக எம்எஸ்எம்இயை பொறுத்தவரை அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்கான பட்ஜெட்டாக மட்டும்தான் இந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக எம்எஸ்எம்இ நண்பர்களுக்கு இன்னொன்று நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இந்தியா ஐரோப்பிய யூனியன் டீல் அது எம்எஸ்எம்இக்கு பெனிஃபிட் ஆகும். இந்தியா அமெரிக்கா டீல் எம்எஸ்எம்இக்கு பெனிஃபிட் ஆகும். நாம் வந்த பிறகு மத்திய நாடுகளோடு, குறிப்பாக மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸோடு நம்ம டீல் போட்டிருக்கோம். கொரியா, ஜப்பானோடு நம்ம எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் கொண்டு வந்திருக்கோம், கனடாவோடு கொண்டு வந்திருக்கிறோம். இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ அடுத்த கட்டம் செல்லும் பொழுது மட்டும்தான் அவங்களுக்கு பயன் கிடைக்கும். அதற்கான முயற்சியும் நம்முடைய அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. நீங்கள் எம்எஸ்எம்இ வங்கி கடன் திருப்பி செலுத்துறதுக்கு 180 நாள் இருந்துச்சு யூஎஸ்ல, அது 90 நாளாக குறைச்சதுனால நிறைய இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படுது. ஆனால் எம்எஸ்எம்இனுடைய சைக்கிளை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது எம்எஸ்எம்இகிட்டிருந்து ஒரு பொருளை நான் வாங்குகிறேன், அந்த பொருளுக்கு நான் பணம் கொடுக்குறேன். அந்த பணம் கொடுக்கக்கூடிய சைக்கிள் இன்றைக்கி எம்எஸ்எம்இக்கு அட்வான்டேஜாகத்தான் மத்திய அரசு மாற்றியிருக்கு. கிரெடிட் சைக்கிள் நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி நான் எம்எஸ்எம்இட்ட போய் ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு
3 மாதம் கழித்து பணம் கொடுக்கலாம், 4 மாதம் கழித்து பணம் கொடுக்கலாம். அந்த பணத்தை குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். கொடுக்கலீங்கன்னா யார் நான் பணம் கொடுக்கணுமோ எனக்கு அவங்க பெனால்ட்டி போடுறாங்க. இது கண்டிப்பாக எம்எஸ்எம்இ லாபம் தானே, இல்லை எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதே நேரத்தில் திரும்ப திரும்ப நான் கேட்பது, இந்தியா வளரும் பொழுது எம்எஸ்எம்இ வளரலின்னு யாரும் குற்றம் சுமத்த முடியாது. எம்எஸ்எம்இ ஒரு பக்கம் அதிகமாகிட்டு இருக்கிறாங்க. நாட்டினுடைய பொருளாதாரம் 7% மேலே வளருது. அப்போ எந்த எம்எஸ்எம்இ வளரலின்னு யார் சொல்கிறாங்க? போன வருஷத்தை விட இந்த வருஷம் டேர்ன் ஓவர் அதிகம்தான். போன வருஷத்தை விட இந்த வருஷம் மார்க்கெட் பெருசாகிட்டு இருக்கு. அதான் உங்களுக்கு இத்தனை டீல் நான் சொல்கிறேன். அதனால் இது எதிர்க்கட்சி நண்பர்கள் அவங்க எம்எஸ்எம்இக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தான் நான் குறிப்பிட்டு கேட்குறேன். கரண்ட் விலையை குறைச்சிங்களா? எம்எஸ்எம்இக்கு ஒரு டேக்ஸ் சப்சிடி கொடுத்தீங்களா? இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் டேட்டா சென்டர் இந்தியாவில் வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா 2047 வரைக்கும் டேக்ஸ் ஹாலிடே. 2047 வரைக்கும் ₹1 வரி கட்ட வேண்டாம். ஆனால் இந்தியாவில் டேட்டா சென்டரை கொண்டு வாங்க. நம்முடைய மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாநில அரசு மாதிரி சுருக்கமாக ஒரு மாநிலத்தை மட்டும் பார்த்து அவங்க போட முடியாது. பக்கத்து நாடுகள் எவ்வளோ காம்படேட்டிவாக இருக்காங்க, அந்த நாட்டினுடைய வளர்ச்சி பாதை எப்படி இருக்குது, இன்றைக்கி அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த 20 ஆண்டுகளில் இந்தியா எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் யோசித்து தான் மத்திய அரசு ஒரு பட்ஜெட்டை போடுறாங்க. அதன் அடிப்படையில் எல்லாருக்குமே ஊக்குவிச்சிருக்கிறோம். எம்எஸ்எம்இயில் ஆரம்பித்து நான் ஏற்கனவே சொல்ல 7 ஃப்ரான்டியர் செக்டர் பயோ ஃபார்மான்னு சொல்கிறோம். நான் உங்களுக்கு தெரியும் 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கும். அது எம்எஸ்எம்இ பயன்பெறாதுங்களா? எலக்ட்ரானிக் காம்பனண்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கும். எம்எஸ்எம்இக்கு ஆர்டர் வராதா? கோயம்புத்தூரில் 100% வரும். இதை மாநில அரசு எப்படி பயன்படுத்துகிறாங்க? ஒரு மித்ரா பார்க், பிஎம் மித்ரா பார்க், டெக்ஸ்டைல் பார்க் மாநில அரசு சண்டை போட்டு விருதுநகருக்கு கொண்டு போனாங்க. திருச்சுழி பக்கத்தில் கொண்டு போனாங்க நிதியமைச்சர் அவர்கள், திருச்சுழி தொகுதியில். இன்றைக்கி அந்த மித்ரா பார்க் எங்கே இருக்குது? நானே உங்கள் மாநில அரசின் மீது ஒரு குற்றம் சுமத்துறேன். அதை ஆப்ரேஷனலைஸ் பண்ணிட்டீங்களா? 25,000 பேர்த்துக்கு அங்கே வேலை வாய்ப்பை உருவாக்கியிருக்கணும். விருதுநகர் பக்கத்தில் பண்ணிட்டீங்களா? இல்லை. போட்டி போட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க. அடிக்கல் நாட்டுறக்கே 1 வருஷம் எடுத்துக்கிறீங்க. இவ்வளவு காலம் தாழ்ந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்றைக்கி 3 கொடுக்குறாங்க. கெமிக்கல் ஃபெசிலிட்டி 3 ஹப் கொடுக்குறாங்க. அதையும் ப்ளக் அண்ட் ப்ளே மாடல் போட்டி போட்டு தான் வாங்கணும். எப்படி பிஎம் மித்ரா பார்க்க போட்டி போட்டு மத்திய அரசுக்கிட்ட சேலஞ்சு மாடலில் வாங்கணுமோ, இன்றைக்கி இந்த 3 கெமிக்கல் ஹப்பை கொடுக்குறாங்க. அதையும் போட்டி போட்டு வாங்கணும். அதற்கெல்லாம் இந்த மாநில அரசு தயாராக இருக்கிறாங்களா? இவ்வளவு பணம் வருது. இதையெல்லாம் முழுமையாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் இந்த நேரத்தில் வைக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் எங்களுக்கு இருக்குது. அடுத்து உங்கள்கிட்ட வரேன். மின்சார சம்பந்தமாக சொன்னீங்க சார், ₹1 மற்ற மாநிலத்தில் கரண்ட் கொடுக்குறாங்க. அவங்க இன்னும் தொழிலில் வளர்ச்சி அடையலை. நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த டிஃபரன்சியேஷன் நீங்கள் எப்படி? அண்ணே, நீங்கள் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டு 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு போடக்கூடிய பட்ஜெட்டை பாருங்கண்ணா. நான் நண்பர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, உள்கட்டமைப்புக்கு தமிழ்நாடு அரசு எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க சதவீதம் அடிப்படையில்? இன்றைக்கி நாம் 53 லட்சம் கோடி பட்ஜெட்டில் 12 லட்சம் கோடி உள்கட்டமைப்பு கொடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நாம் 25% தாண்டி போயிட்டுருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். 25% தாண்டி உள்கட்டமைப்பு மட்டுமே அந்த பணத்தை போடுறோம். ஆமாம், இந்திய அரசும் கடன் வாங்கியிருக்கு, இந்திய அரசும் வட்டி கட்டணும், அதையும் செஞ்சாகணும். பென்ஷன் கொடுக்கணும், அதையும் செஞ்சாகணும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பணம் கொடுக்கணும், அதையும் செய்யணும். இன்றைக்கி தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை இன்றைக்கி தமிழ்நாடு அரசு போடக்கூடிய பட்ஜெட்டு உள்கட்டமைப்பு கிடையாது. கடன் வாங்கி 10 லட்சம் கோடி வாங்கியாச்சு. ஒரு ஆண்டும் கட்ட வேண்டிய தொகை அதிகம், கட்ட வேண்டிய வட்டி அதிகம். ஏன்னா தமிழ்நாடு பட்ஜெட்டை பற்றி நான் பேசலை. இதை தமிழ்நாடு பட்ஜெட் போட்ட பிறகு நம்ம ப்ரெஸ் மீட்டில் தெளிவாக பேசுவாங்கண்ணா. அப்போ எந்த விதமான கரண்ட் சப்சிடி கொடுக்கலாமே, ஏன் கொடுக்க மாட்டாங்க? அவ்வளவு சப்சிடி கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு தொழில்துறை வளரும், அதன் மூலமாக 4 பேர்த்துக்கு வேலை கிடைக்கும், கொடுக்கலாமே, ஏன் கொடுக்க மாட்டாங்க? மத்திய அரசு, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேசை பற்றி நம்ம பேசுகிறோம். அவங்க ₹1 கொடுக்குறாங்க, கரெக்டு. இங்கிருந்து எத்தனை பேர் போகிறாங்க? எத்தனை பேர் இங்கிருந்து புதுசாக எக்ஸ்பான்ஷன் அங்கே போகிறாங்க? எத்தனை பேர் தமிழ்நாட்டிலேருந்து குஜராத்துக்கு போய் செமிகண்டக்டர் யூனிட் போட்டிருக்கிறாங்க? அதையெல்லாம் ஏன் இங்கே பண்ணல? அதே போல் இவர்கள் நடத்துவது வெறும் காட்சி பொருள் மட்டும்தான். 4 பேர் உட்காந்துக்கிறாங்க, வந்தாங்கிறாங்க. 3 நாள் கழித்து அதே கம்பெனி இன்றைக்கி ஆந்திராவுக்கு போகுது. விசாகப்பட்டினம் உலகத்தினுடைய டேட்டா சென்டராக மாறிக்கிட்டு இருக்கு. ஏன் அது சென்னை மாறி இருக்கக்கூடாது? கூகுள் ஏன் விசாகப்பட்டினம் போச்சு? ஏன் அது சென்னையில் இருக்கக்கூடாது? அதனால் பட்ஜெட் என்பது எல்லா மாநிலத்திற்கும் பொதுவாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இன்றைக்கி ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி முதலமைச்சர் ஒரு பாராட்டுனாவது கொடுத்துருக்கணுமல்ல. 16வது ஃபினான்ஸ் கமிஷன் இன்றைக்கி இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் கேட்டோம். நானும் கேட்டேன், நீங்களும் கேட்டீங்க, போன வருஷம் முதலமைச்சரும் கேட்டார். அதாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாநிலத்துக்கு மரியாதை கொடுத்துருக்குறாங்க. உத்தரப்பிரதேசனுடைய நிதி பகிர்வு குறைச்சிருக்கிறாங்க, ராஜஸ்தானுடைய நிதி பகிர்வு குறைச்சிருக்கிறாங்க. அதை பாராட்டி ஒரு அறிக்கை வந்துச்சா? இல்லை, மத்திய அரசு எல்லாருக்கும் பொதுப்படையாக இருக்கிறாங்க. அடுத்த 5 ஆண்டு காலம் நிதி பகிர்வு 2026லேருந்து 31 வரைக்கும் பாருங்கள், சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. 10% 10% கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி கொடுத்துருக்காங்க. எதுவுமே இல்லை, வெறும் குற்றம் மட்டுமே. காலையிலிருந்து இரவு வரை குற்றம் மட்டுமே சுமத்திக்கிட்டு இருந்தால் எப்படி?
அந்த பக்கம் ஆந்திர பிரதேசம் பாருங்கள், எப்படி அவர் சந்திரபாபு நாயுடு எப்படி அருமையாக பேசி அவர் மாநிலத்துக்கான வேலையை வாங்கிக்கிறாங்க. அதனால் தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது 2026 ஏப்ரலுக்கு பிறகு வரக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய அரசு அடுத்த 5 ஆண்டு காலம் மத்திய அரசினுடைய பலனை முழுமையாக பயன்படுத்தி தமிழ்நாடு அடுத்த கட்ட வளர்ச்சி பாதையில் எடுத்துச் செல்வார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை நமக்கு இருக்குது. சார், எப்படியும் தோல்வி உறுதி அப்படிங்கிறனால இந்த பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாடு புறக்கணிச்சிருக்குன்னு சொல்லி நீதிமன்ற குற்றச்சாட்டு. அண்ணா, இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நான் இவ்வளவு சொன்னதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு இல்லையாங்கண்ணா, இவ்வளவு சொன்னேன் தமிழ்நாட்டுக்கு இல்லையா? 16 லட்சம் கோடி ட்ரெயின் நெட்வொர்க் இந்தியா முழுவதும் 2 லைன், எந்த மாநிலத்துக்கு 2 லைன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கண்ணா. 2 லைன் கொடுத்துருக்குறோம், முக்கியமாக 2 லைன். இவ்வளவு பணங்கள் நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். ஃப்ரான்டியர் செக்டர் இவ்வளவு பணம் கொடுத்துருக்கோம். இவ்வளவு கொடுத்த பிறகும் கூட தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்கன்னு முதலமைச்சர் சொன்னாங்கன்னா ஒரு அரசியல் மட்டும்தானே செய்கிறார். ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் கடைசி ஒரு 60 நாட்கள் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. என்ன வேணாலும் சொல்லட்டும், மக்கள் பார்க்குறாங்க. மக்கள் இந்திய நாட்டினுடைய வளர்ச்சியும் அதில் தமிழகம் அந்தளவுக்கு வளர்ந்துருக்கா அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. இன்றைக்கி ஒரு பக்கம் டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்கிறாங்க, எங்களுடைய போட்டி மற்ற மாநிலங்கள் கிடையாது, ஐரோப்பிய நாடுகளோடு போட்டி போடுறோங்கிறார். தமிழ்நாடு மாநிலம் நாங்கள் ஐரோப்பிய நாடு தான் எங்கள் போட்டி, வரவேற்க வேண்டிய விஷயம், அந்த அம்பிஷன் இருக்கட்டும். ஆனால் ஐரோப்பிய நாடுகளோடு போட்டி போடுறவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுங்க. எந்த ஐரோப்பிய நாடுக்கு பக்கத்தில், அதாவது வளர்ந்த ஐரோப்பிய நாடுக்கு பக்கத்தில் வந்திருக்கிறீங்க? எந்த அளவுக்கு அடுத்த கட்ட வேலைவாய்ப்பை உருவாக்கி இருக்கிறீங்க? எதுவுமே இல்லை. இன்றைக்கி சும்மா பேச்சுக்காக அவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் 2 பக்கத்தையும் பார்க்குறாங்க, நம்ம பட்ஜெட்டையும் பார்க்குறாங்க. இன்றைக்கி இன்கம் டேக்ஸ், இதற்கு முன்பு மிகப்பெரிய சலுகை நம்ம கொடுத்துருக்கோம். 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் யாருக்கு வருமானம் இருக்கோ அவர்களுக்கு நாம் 0 டேக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த பட்ஜெட்டில் இன்கம் டேக்ஸ் நம்ம கை வைக்கல. ஏன்னா ஒரு பட்ஜெட்டிலும் இன்கம் டேக்ஸ் ஸ்லாபு மாறும், அதே ஒரு பேசும் பொருள். ஒரு அரை மணி நேரம் இன்கம் டேக்ஸை பற்றி பேசுவோம். இந்த வருஷம் இன்கம் டேக்ஸ் ஏன் பேசும் பொருள் இல்லை என்றால், மத்திய அரசு இதற்கு முன்பு இன்கம் டேக்ஸினுடைய ஸ்லாபை ரீஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. புதிய இன்கம் டேக்ஸ் ஆக்ட், இன்னும் எளிமையான ஆக்ட் 1 ஏப்ரல் 2026 நடைமுறைக்கு வருது. இது எல்லாம் கூட ஆரோக்கியமான விஷயம். அதை நான் பேசலை, ஏன்னாங்கன்னா இந்த பட்ஜெட்டில் அது இல்லை, இதற்கு முன்பே நாம் அதை செஞ்சிட்டோம். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் எதை பற்றியும் பேசாமல் தமிழ்நாட்டிற்கு வரி பகிர்வு அதிகம் அதுவும் பேசலை. வெறும் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க, சென்னை சென்னை சென்னை, தமிழ்நாடுன்னு பேர் எங்கேயுமே இல்லை இந்த பட்ஜெட்டில், அதனால் வஞ்சிச்சிருக்காங்க. அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? 5 மாநில எலெக்ஷனுக்கு போகிறாங்க. வெஸ்ட் பெங்கால் போகிறாங்க. வெஸ்ட் பெங்கால்ங்கிற வார்த்தை எவ்வளோ பயன்படுத்தியிருக்கிறோங்கன்னா, ஒரு டிரான்ஸ்போர்ட் காரிடார் ஒன்று இருக்குது, ஒரு ஹைஸ்பீட் நெட்வொர்க் சிலிகுரியிலிருந்து வாரணாசி இருக்குது. இப்போ அசாம் போகுது. எத்தனை முறை அசாமை பயன்படுத்தியிருக்கிறோம்? இதுக்கு பாண்டிச்சேரி போது பயன்படுத்தியிருக்கிறோமா? கேரளா போது பயன்படுத்தியிருக்கிறோமா? எல்லா மாநிலத்திற்கும் நல்ல ஒரு பட்ஜெட்டை கொடுத்துருக்குறோம். தமிழ்நாடு முழுமையாக இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை மாநில அரசுக்கு வைக்கின்றோம். பேரறிஞர் அண்ணாவுடைய பேரறிஞர் அண்ணா நினைவுகள், அண்ணா இறந்து பல ஆண்டுகள் ஆனாலும் அண்ணா தான் இன்றைக்கு வரைக்கும் அண்ணாவின் ஆட்சி தான் தமிழகத்தில் நடந்துட்டுன்னு சொல்லி முதலமைச்சர் கூறியிருக்கார். ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிக முக்கியமான தலைவர். 1967 ஆட்சிக்கு கிடைத்தது 2 ஆண்டுகளாக இருந்தாலும் கூட ஒரு கொள்கை பிடிப்பான தலைவர், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அவர் திராவிட கழகத்திலிருந்து டிஎம்கே எவ்வளோ பேலன்ஸ் பண்ணி போனார். ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையிலிருந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற அடிப்படையில் எல்லோரையும் அரவணைத்து போன ஒரு மனிதர். ஆனால் இன்றைக்கி அண்ணாவுடைய ஆட்சிக்கும் டிஎம்கே ஆட்சிக்கு என்னங்க அண்ணா சம்பந்தம் தெரியாமல் நான் கேட்குறேன். அண்ணாவுடைய குடும்பம் எங்கே இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது. அண்ணாவுடைய பேர குழந்தைகள் எங்கே இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி அதே அண்ணா ஆட்சியை நாங்கள் பின்பற்றோம்னா இது எப்படி இருக்குனாங்கன்னா, அந்த மாடு மேலே காக்கா உட்காரும், நல்ல பசுமாட்டு மேலே காக்கா உட்காரும். இந்த பசுமாட்டு மேலே இருக்கக்கூடிய உனியெல்லாம் அந்த காக்கா கொத்தி கொத்தி சாப்பிடும். அந்த மாதிரி அண்ணா என்கின்ற நல்ல பசுமாடு மேலே உட்கார்ந்துருக்கக்கூடிய காக்காவாகத்தான் இன்றைக்கி டிஎம்கேவனுடைய ஆட்சி இருக்குது. மக்களை பிடுங்கி சாப்பிடக்கூடிய ஆட்சியாக. அண்ணாவுடைய குடும்பம் எந்த அரசியல் பக்கமே வரல. இவருடைய தந்தையார், அதன் பிறகு இவருடைய மகன், இன்றைக்கி இவருடைய பேரை எல்லாமே அண்ணாவுடைய வழியை நாங்கள் பின்பற்றோம்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? யார் ஏற்றுக்குவாங்க? அண்ணா இதில் கரப்ஷன் இருந்துச்சு 65லேருந்து 67 இல்லை, இன்னைக்கு கரப்ஷன் இருக்குது. அண்ணா அவர்கள் காலத்தில் இவ்வளவு மக்கள் ஒரு சித்தாந்தத்தையே வெறுக்கக்கூடிய அளவில் இன்றைக்கி எப்படி ஆச்சுனாங்கன்னா, டிஎம்கே மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு திராவிட சித்தாந்த வெறுப்பாக மாறி இருக்கிறது. நல்ல அரசியலை கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னா, எனக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு திராவிட சித்தாந்தத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பாக அது மாறி இருக்கிறது. அதெல்லாம் இந்த எலெக்ஷனில் தெரியுங்கன்னா, ஓட்டில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். எந்த சம்மந்தம் இல்லை, சும்மா பிறந்த நாள் அன்றைக்கி அவங்க அண்ணாவை நினச்சிக்கலாம், பேரறிஞர் அண்ணாவுக்கு மாலை போடலாம், ஒரு 4 நல்ல விஷயத்தை சொல்லலாம். ஒரு டிஎம்கே மினிஸ்டரை கூப்பிட்டு ரூமை சாத்திட்டு கையில் ஒரு பேப்பரை கொடுத்து அண்ணாவை பற்றி 10 லைன் எழுதுனா யாருக்கு எழுத தெரியாது.
நீங்கள் ரூமை சாத்திட்டு ஒரு டிஎம்கே மினிஸ்டர் உள்ள உட்கார வச்சுட்டு பேப்பர் பேனாவை கொடுத்து அண்ணாவை பற்றி 10 எழுதுங்க அப்படின்னு. அந்த 10ல் எத்தனை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? இன்றைக்கி வேணால் பரீட்சை வச்சு பாருங்கள், யாருக்குமே தெரியாது. ஆனால் அண்ணா அண்ணா அண்ணான்னு பிறந்த நாள் அன்னைக்கு, அவரோட இறந்த நாள் அன்னைக்கு பேசுவது மட்டுமே வாடிக்கையாக வச்சுருக்கிறான். ஆனால் எத்தனை துரோகிகள் இருந்தாலும், எத்தனை துரோகி கட்சிகளை கூட்டிட்டு வந்தாலும் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் கெட் அவுட் தான் அப்படின்னு யாருங்கண்ணா? முதலமைச்சர் அண்ணா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் எலெக்ஷன் டேட்டாவை கரெக்டாக பார்க்குறாருன்னா, இந்த லோக்சபா எலெக்ஷன் 2024 என்பது அவருக்கு ஒரு அறிகுறி தான். அவங்க ஜெயிச்சிருக்கலாம், ஏன்னா இந்த ஃபஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் மாடலில் ஜெயிச்சிருக்கலாம். அது 50%, 53% இருந்த வாக்கு அன்னைக்கே அது 46, 47 வந்துருச்சு. இன்றைக்கி ஒரு இணக்கம் இல்லாத ஒரு கூட்டணி, முதலமைச்சர் அப்படியே டெல்லிக்கு யாரோ தூதுவர் அனுப்புகிறாரு. அவங்களுக்குள்ள என்ன டீலோ எனக்கு தெரியல. ராகுல் காந்தி அவங்களுக்கும் ஸ்டாலின் அவங்களுக்கும் ஏதோ அஸ்ஸாமில் தேர்தல் நடக்குதுங்கிறாங்க, காங்கிரஸுக்கு ஃபண்டு இல்லைங்கிறாங்க. அதை பற்றி நான் போக விரும்பலைங்கன்னா, ஒரு ஆட்சி டிஎம்கே இருக்குது, யாருக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க அதெல்லாம் அதை பற்றி நான் பேச விரும்பலைங்கன்னா ஏதோ ஒரு டீலை போட்டுக்கிட்டாங்க. அதனால் இது உடஞ்சி போன கண்ணாடியை ஒரு பசை வச்சு ஒட்டிக்கிட்டாங்க. அந்த பசை வச்சு ஒட்டின கண்ணாடி தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த கண்ணாடியில் முகம் பார்த்தா எப்படிங்கண்ணா இருக்கும்? அதனால் கனிமொழி அவர்கள் சிறப்பாக இருக்குது. ஒரு காங்கிரஸினுடைய மாநில தலைவர் எப்படின்னா, ஒரு கட்சியிலிருந்து ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு காங்கிரஸினுடைய தமிழகத்தினுடைய மாநில தலைவர் சுற்றிக்கிட்டு இருக்கார். ஏங்க உங்கள் கட்சிக்கு எதிராக ஒருத்தர் பண்ணார், உங்கள் கட்சிக்கு எதிராக திரு விஜய் அவர்களை போய் சந்திச்சார், ஆக்ஷன் எடுத்தீங்களா? டெல்லிக்கு எழுதிட்டேன். இதுதான் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். ஒரு சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கூட டெல்லிக்கு போகணுமா? ஒரு சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கூட அது மல்லிகார்ஜுன கார்கே அவங்க பார்க்கணுமா? அப்படி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை தான் நாங்கள் அடிமை கட்சின்னு சொல்கிறோம். எதுக்கு அடிமை கட்சினா, ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டனை கூட சஸ்பெண்ட் பண்ண முடியல, அதுக்கும் டெல்லிக்கு போகணும்னா என்ன கூட்டணி வச்சுருக்கிறாங்க? எப்படி அந்த கூட்டணி விளங்கும்? எப்படி அந்த கூட்டணி ஜெயிக்கும்? எப்படி அந்த கூட்டணிக்கு மக்கள் ஓட்டு போட போகிறாங்க? ஆனால் நிச்சயமாக அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், கெட் அவுட்டுன்னு சொல்லட்டும், கெட்டுன்னு சொல்லட்டும், இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி கெட்டுன்னு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அண்ணா நான் பெரும்பாலும் அப்படின்னு யார் சொன்னாங்கண்ணா? ஓகே அண்ணா, நான் விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் என்னோட கமெண்ட் எப்போவுமே மாறலிங்கன்னா, அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, வரவேற்கிறோம், மக்கள் முன்னாடி இருக்கட்டும், அவர் எல்லாம் பேசட்டும், இவிஎம் மிஷின் பதில் சொல்லும். ஆனால் விஜய் அவர்கிட்ட இன்ஜின் இருக்கான்னு எனக்கு தெரியலையே. அட்லீஸ்ட் எங்ககிட்ட இன்ஜின் இருக்குது, டபுள் இன்ஜின் இருக்குது. விஜய் அவங்க இன்ஜினையே நம்ம பார்க்கலையே. அது இன்ஜின் இருக்கா, இல்லை கார்பரேட்டர் இருக்கா, அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறக்கு ஆள் இருக்கா, அந்த இன்ஜின் ஒரு சேசியில் மாட்டுவாங்களான்னு. வண்டி இல்லை, சேசி இல்லை, இன்ஜின் இல்லை, அதுக்குள்ளே போடுற பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை. ஆனால் இன்றைக்கி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இன்ஜினை பற்றி பேசக்கூடாதுன்னா அது திரு விஜய் அவர்கள் இன்ஜினை பற்றி பேசக்கூடாது. ஒருவேளை 234 தொகுதியில் கேண்டிடேட் போடுறார், ஒத்துக்கிற இன்ஜின் இருக்குது. 234 கேண்டிடேட்டும் மக்கள் ஏற்றுக்கிறாங்க, அதுக்கு போடுற பெட்ரோல் இருக்குது. விஜய் வெளியே வீதி வீதியாக தெருவாக பிரச்சாரம் பண்ணுறார், சேசி இருக்குது. மக்கள் ஓட்டு போட்டு ஒரு நல்ல சதவீதம் வர்றார், அந்த வண்டி ஓடுது. இன்ஜினே இல்லை, சேசி இல்லை, பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை. அவங்கெல்லாம் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து டப்பா இன்ஜின், இந்த இன்ஜினுங்கிறாங்க. அடுத்து திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது எனக்கு டிஎம்கேக்கார் எப்படின்னாங்கன்னா, ஐயா அந்த எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னா, அந்த ஸ்கூல் ஹாஸ்டலில், காலேஜ் ஹாஸ்டலில் பாத்ரூமில் போய் சில பேர் கிறுக்குவாங்க. இந்த கறிக்கட்டை எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் கிறுக்குவாங்க. நம்மள அந்த பப்ளிக் பாத்ரூம் போனால் கறிக்கட்டையில் கிறுக்குவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி கிறுக்கக்கூடிய கட்சியாக திமுக மாறி இருக்குது. போஸ்டர் ஓட்டுறானுங்க, ஏன் ஓட்டுறானே தெரியாது. இந்த பாத்ரூமில் கிறுக்கிறவன் அசிங்கமாக இந்த காலையில் 2 மணிக்கு போய் இந்த பொது கழிப்பிடத்தில் முகத்தை மூடிட்டு போய் கறிக்கட்டையில் எழுதிட்டு வருவான். இன்றைக்கி திமுகக்காரன் டப்பா இன்ஜின் ஒட்டுறானா, காலையில் முகத்தை மூடிட்டு போய் ஒட்டிட்டு வர்றான். ஏன்னா உனக்கே தெரியும் நீ ஒட்டுறதே ஒரு நான்சென்ஸ்னு. தமிழ்நாடு மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதனால் இவங்க சும்மா போய் போஸ்ட் ஒட்டுட்டோம். நேற்று பார்த்தேன் சென்னையில் இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு அல்வா கொடுத்துட்டாங்கன்னு. ஒரு அல்வா வாங்கி கொடுத்தது எப்படி இருந்துச்சுன்னா, டிஎம்கே ஆட்சி 5 வருஷம் முடிஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்ததாகத்தான் நான் பார்த்தேன். சென்னை முழுவதுமே ஒரு கையில் ஒரு போஸ்டரை வச்சுக்கிட்டு அல்வாவை கொண்டே வீடு வீடாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் கஷ்டப்பட்டாரோ அப்படி இப்படின்னு பண்ணார். ஆனால் ஒன்றுமே கிரவுண்ட் லெவலில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. சட்டம் ஒழுங்கு தரிகட்டு போயிருக்கு. இதையெல்லாம் இன்னும் ஒரு 50-60 நாள் தானா நீங்களும் பார்க்க போகிறீங்க, நாங்களும் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் அமைந்தது பாஜக தலைமையிலான கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்பு நீங்க அந்த பேரே சொல்லாம சொல்லிட்டு தேசிய தலைமையிலான கூட்டணி தான். அதே விஜய் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற போது அந்த அமைப்பு தான் இருக்கா தமிழ்நாட்டில். அண்ணா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கண்ணே, நாங்கள் எல்லாமே ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள். விருப்பு வெறுப்பு இருந்தாலும் கூட
எங்களுடைய தலைவர்கள் முடிவு செய்த பிறகு நாங்கள்லாம் களத்தில் பாடுபடுறோம். தமிழகத்தில் இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த எலெக்ஷனுக்கு போகிறோம். இதற்கு முந்தைய முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சருடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நாங்கள் போகிறோம் களத்துக்கு. இதை நம்முடைய தலைவர்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு பிரச்சாரம் நடந்தாச்சு. கீழே எங்கள் தொண்டர்கள் வீதி வீதியாக தெரு தெருவாக வேலை பார்க்குறாங்க. இன்றைக்கி விஜய் அவர்கள் எப்படின்னாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்னா நான் தேவையில்லாமல் ஒரு குற்றம் சுமத்த விரும்பல. அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க, பண்ணட்டும். ஆனால் இன்றைக்கி பேசும் பொழுது அவருக்கு என்னென்னா, மக்கள் கைத்தட்டணும், விசில் அடிக்கணும், அவங்க ஏதாச்சும் ஆரவாரமாக பேசணும். அதற்காகத்தான் விஜய் அவர்களுடைய பேச்சு இருந்ததாகத்தான் நான் பார்க்குறேன். அது ரொம்ப சப்ஸ்டன்ஸாக மக்களை சிந்திக்க வைக்கிற அளவுக்கு, எதற்காக நான் இத்தனை கட்சிகளை தாண்டி உங்களுக்கு ஓட்டு போடணும், உங்கள் பாலிசி என்ன, உங்கள் ப்ரோக்ராம் என்ன, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய இதுவரைக்கும் செய்யாத என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்கலிங்கன்னா. ஸோ விசிலுக்காக, ஒரு கைத்தட்டலுக்காகத்தான் விஜய் அவர்கள் பேசினாங்க. அதில் தான் அந்த கூட்டணியை பற்றி பேசினதாக மட்டும்தான் நான் பார்க்குறேன். அதில் ஒரு சப்ஸ்டன்ஸும் ஒரு டெப்த்தும் தமிழ்நாட்டு மக்களை சிந்திக்கக்கூடிய விதத்தில் இருந்ததாக நான் பார்க்கல. அதனால் அதை அப்படியே கடந்து நம்ம போயிடலாம். எல்லோருக்குமே தெரியும், 4 பேர் 4 சொல்லத்தான் செய்வாங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. சமமான கல்வி, டாஸ்மாக் எதிர்ப்பு, இந்த தேர்தல் அதில் முக்கியத்துவம் கொடுமா பாஜகவோட தேர்தல் அறிக்கையில்? ஆனால் இன்றைக்கி எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் ஆளுநர் அக்கா தமிழிசை அவர்கள் தமிழ்நாடு முழுவதுமே இன்றைக்கி சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறாங்க. அந்த குழுவோடு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் வண்டிகள் இன்றைக்கி எல்லா மாவட்டத்துக்கும் போயிருக்கு. அதில் மக்கள் இன்றைக்கி அந்த பெட்டியில் போட போகிறாங்க, என்ன வேணும். நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம், ஒரு ஆரோக்கியமான தமிழ்நாட்டை எடுத்துகிட்டு போகணும். அதே நேரத்தில் இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க ஒரு தேர்தல் அறிக்கையை கொண்டு வர போகிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை. இது சம்பந்தப்பட்ட தலைவர்கள் கலந்து பேசி அதை வெளியே கொண்டு வரணும். அது என்னுடைய இலாக்கா இல்லை, என்னுடைய சப்ஜெக்ட் இல்லை. நான் இன்றைக்கி பேசுகிறது பட்ஜெட்டை பற்றிங்கன்னா, அந்த இலாக்கா, அந்த சப்ஜெக்ட் பேசுகிறதுக்கு நயினார் அண்ணன் இருக்கிறாங்க, தமிழிசை அக்கா இருக்கிறாங்க. அதனால் அவர்கள் பதில் சொல்வார்கள். இது எப்படிப்பட்டது, எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கனவு இருக்குது. கட்சியின் அடிப்படையில் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கனவெல்லாம் கட்சியினுடைய அறிக்கையில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்காது. அது இருப்பதற்கான வாய்ப்பும் இல்லை நடைமுறை அரசியலில். அதனால் 2026 தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை ஒரு கட்சி அலையன்ஸை லீட் பண்ணுறாங்க. மற்ற கட்சிகள் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பொழுது பிரச்சனை இல்லாத அளவுக்கு அந்த அறிக்கை இருக்கணும். அதெல்லாம் பக்குவப்பட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க. அதை அவர்கள் முறையாக கொண்டு வருவாங்க. அந்த சம்பந்தப்பட்ட தலைவர்கள்ட்ட நீங்கள் அந்த கேள்வியை கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். ராகுல் காந்தி நரேந்திர மோடி ஒரு பிஎம், அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு, அமித்ஷா எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஒரு சைனா பத்தி எழுதாத புஸ்தகம் பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் நேற்று நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சிருக்கிறாங்க. என்ன பேசியிருக்காங்கன்னா, நம்முடைய இதற்கு முன்பு ஆர்மியினுடைய சீஃபாக இருந்த ஜெனரல் நரான்வே அவர்கள் ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க. 2020 சைனாவினுடைய இன்ஃபென்ட்ரி பிரிகேட் அவங்க மூவ் பண்ணி லடாக் நோக்கி வரும் பொழுது நான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஸோ ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக பேசும் பொழுது ஜெனரல் நரான்வே அதை பற்றி சொல்லியிருக்கணும், ஒரு புத்தகம் இருந்திருக்கணும். அதற்கு அமித்ஷாஜி அவர்கள், நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்திலே பதில் கொடுத்தாங்க, அந்த மாதிரி புத்தகமே இல்லை, அந்த மாதிரி அவங்க எழுதவே இல்லை, அந்த மாதிரி நரான்வே எங்கேயும் சொல்லவே இல்லை. இது ஏதோ ஒரு மேகசினில் யாரோ எழுதுனதை எப்படி எதிர்க்கட்சி தலைவர் ஒரு புத்தகம் நீங்கள் பேசலாம்? அதே ஒரு குற்றம் பாராளுமன்றத்தில். பிகாஸ் மிஸ்கைடிங் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, மிஸ்கைடிங் த பீப்புள் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் நேற்று பேசியது பச்சை பொய், அது எல்லாருக்குமே தெரியும். அது அன்சப்ஸ்டான்ஷியேட்டட், அன்வெரிஃபைடு அலிகேஷன். அதை நாராயண்வி அவர்கள் சொல்லியிருந்தால் பதில் நாங்கள் சொல்கிறோம். இல்லை ஜென்ரல் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கக்கூடிய புக்கில் அது இடம் பெற்றிருந்தால் அதற்கான பதிலை நம்முடைய அரசு கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம், கொடுக்குறோம். ஆனால் 1008 மேகசினில் 10,000 பேர் எழுதுவாங்க. ஒரு மேகசினில் வர்ற ஒரு கருத்தையும் நம்ம பதில் சொல்லிகிட்டு இருந்தால் பாராளுமன்றத்தில் இது மட்டும்தான் நம்ம செய்யணும். ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நேற்றே பாராளுமன்றத்தில் நம்முடைய கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் அதற்கு பதிலடி கொடுத்தாங்க. நாட்டு மக்கள் முன்பு உண்மையும் வச்சுருக்கோம். இன்றைக்கி இவ்வளவு பேர் நாம் இருக்கோம். ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது உண்மையாக இருந்தால் இன்னார் அந்த புக்கை நீங்கள் போட்டிருப்பீங்க, இன்னார் அந்த மேஜரை போய் நீங்கள் இன்டர்வியூ பண்ணியிருப்பீங்க.
இன்னார் அந்த மேஜர் ஜெனரல் இன்னார நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்லியிருப்பீங்க, எதுவுமே இல்லை. ஒரு பச்சை பொய்ய பாராளுமன்றத்தில் சொல்கிறான். இது வரைக்கும் போட்டிருக்கீங்களா சார்? ஆல்ரெடி ஒரு 5 தொகுதி சிங்கநகர் தொகுதியில் போட்டியிருக்கிறதா ஆனால் நான் நம்முடைய கட்சி தலைவர்கள் நயினாரன் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் கொஞ்சம் என் தந்தையாரனுடைய உடல்நிலை அவரை பார்த்துக்கணும். அதனால தான் அதிகமாக இன்றைக்கி கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன். அப்பா அவங்க கொஞ்சம் டயாலிசிஸில் இருக்காங்க. ஐ டு டேக் கேர் ஆஃப் ஹிம். என்னுடைய முதல் கடமை அது. அதனால் இன்றைக்கி அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. என்னால் அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சுருக்கிறேன். கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு வேறு பொறுப்பாளர்களை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அடுத்த பிரச்சாரம் வேறு என்ன சொல்கிறாங்களோ அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், என்ன செய்யணும் அப்படின்னு. அது நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து உள்ளுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிறோம். அதனால் கட்சிக்கு என்ன வேலை செய்யணும், கூட்டணிக்கு என்ன வேலை செய்யணும், நிற்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு என்ன வேலை செய்யணும், நம்முடைய கூட்டணி கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எல்லா கட்சிகளுக்கும் என்ன வேலை செய்யணும்னு கட்சி சொல்லுதோ அந்த வேலையை செய்வோம். இப்போதைக்கு அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாத சூழ்நிலை எனக்கு இருக்குது. அதனால் அதையும் கட்சி புரிஞ்சுக்கிட்டாங்க. சம்மந்தப்பட்ட நேரத்தில் என்ன வேலை, தேர்தல் நிற்பதா இல்லையா, இதெல்லாம் செய்யணுமான்னு கட்சி சொல்லட்டும்னா அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். சிங்கநல்லூர் தொகுதிக்கு வேறு ஒரு பொறுப்பாளரை இந்த கட்சியிலிருந்து நியமனம் பண்ணுவாங்கன்னா வேறு ஒரு தலைவர் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டினுடைய 6 இதுக்கும் பண்ணுவாங்க. ஆனால் அதற்கான காலமும் சூழ்நிலையும் இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் ஒரு 30-40 நாட்கள் இருக்குது. கட்சி என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். அண்ணா 2024 பாராளுமன்றத்தில் இங்கே நான் நின்றுருக்கேன். அப்போ கோவை மக்களுக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மக்கள் வீட்டுக்கு ஒரு பெட்டிஷனோடு வந்தால் இங்கே நான் அவைலபிளாக இருக்கணும். அவங்க இல்லை நீங்கள் அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்லக்கூடாது. அதற்கு ஒரு வீடு இருக்கணும். 2010 என்னுடைய மாமனாருடைய வீடு இங்கேருந்து அடுத்த தெருவில் இருக்குது. அங்கே தங்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் சொந்தமாக ஒரு வாடகை வீட்டில் தங்குறேன். மக்கள் பார்ப்பதற்கு ஒரு இடம் வேண்டும். அதனால் விலாசம் அது எங்கே இருக்கிறேன், சென்னையில் இருக்கேன், சென்னையும் போயிட்டுருக்கேன். கட்சியினுடைய பணி இன்றைக்கி அதிகமாக அந்த பகுதியில் இருக்கேன். காரணம் தந்தையாருடைய உடல்நிலை காரணமாக. அதனால் தேர்தலில் அடுத்து என்ன பண்ணுவீங்க, எங்கே நிற்பீங்க, இதை பண்ணுவீங்களா, அதை பண்ணுவீங்களா, டெல்லி போவீங்களா, இதை பண்ணுவீங்களா, எதுவுமே எனக்கு தெரியாது. கட்சி என்ன சொல்லுதோ அந்த நேரத்தில் உங்களுக்கு நான் பேசுகிறேன். இல்லை, கோயம்புத்தூரில் பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அங்கே வெற்றி பெறணும். அது நம்முடைய தொண்டனாக நம்முடைய கடமை. இங்கே நமக்கு ஒரு சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க இருக்கிறாங்க. அவர்கள் மறுபடியும் கட்சி அக்காவை நில்லுங்கன்னு சொல்லும்பொழுது அக்கா வெற்றி பெற்று மறுபடியும் பெரிய அளவில் அவங்க போகணும். இன்னும் அதிகமான மெஜாரிட்டியோடு போகணும். அதெல்லாம் எங்களுடைய கடமை. அதே நேரத்தில் பாராளுமன்ற தேர்தல், இதற்கு முன்பு வேறு காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி, இதெல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறையா இருக்கிறாங்க. அதனால் இந்த பகுதி முழுவதுமே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதான் எங்களுடைய அடிப்படை நோக்கம். இல்லை இண்டிவிஜுவல் அம்பிஷன், தனிப்பட்ட ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இங்கே கிடையாது. 2026 பொறுத்த வரைக்கும் அது தெளிவாக இருக்குது. யார் முதலமைச்சர் ஆகணும் தெளிவாக இருக்குது. கட்சி யாருக்காக வேலை பார்க்குது தெளிவாக இருக்குது. அகில இந்திய தலைவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அதுவும் தெளிவாக இருக்குது. அதற்காக நாங்கள் எல்லோரும் வேலை பார்க்குறோம். ஆனால் சாரி தொண்டர்கள் அதிகமாக அண்ணாமலை தான் நிற்கணும். ஆனால் கட்சி தொண்டர்களை பொறுத்தவரை அண்ணாமலையும் ஒரு தொண்டன் தான். கட்சி தொண்டர்களோடு இணைந்து பணிபுரியணும். அதனால் என்ன கட்சி சொல்லுதோ கேட்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் இன்னும் ஒரு மாதம் சரியான நேரத்தில் உங்கள்கிட்ட பேசுகிறேங்க. கேம்பெயின் பண்ணிக்கிறோம், அங்கே ஜெயிச்சிருக்கு. அந்த ரஸ்மலையும் கேவலப்படுத்தினாங்க. அது பற்றி நான் பேசுபவர்கள் பேசுவாங்கன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் நான் சில இடத்துல பதில் சொல்வதை விட மௌனம் காட்டுவது சரி அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். குறிப்பாக அந்த மகாராஷ்டிராவுக்கு முன்பே இருந்து பேசுகிறவங்க பேச தான் செய்வாங்க. அதனால் நம்ம திரும்ப நான் இப்போ கூட ஐஐடி மும்பை ஒரு ஃபெஸ்ட்டு கூப்பிட்ருக்காங்க. 2-3 கமிட்மெண்ட்ஸ் இருக்குங்கன்னா இது அப்பாவோட உடல்நிலைக்காக இந்த மாதம் கொஞ்சம் குறைச்சிருக்கேன். நான் மும்பைக்கு விரைவில் போகத்தான் போகிறேன். அது அரசியல் கட்சிகள் பேசுகிறாங்க, அதை தாண்டி அவங்களும் போயிடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அவங்களும் அந்த ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டாக அந்த சூட்டோடு சூட்டாக பேசியிருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க அடிப்படை வெறுப்பில் ஒரு கட்சி நடத்த முடியாதுங்கண்ணா. மேடையில் மைக்கில் பேசியிருந்தாலும் கூட ஒரு அடிப்படை வெறுப்பு உணர்வில் நான் சவுத் இந்தியாவை மதிக்க மாட்டேன், நான் தமிழ்நாட்டை மதிக்க மாட்டேன், நான் வேட்டி கட்டவங்களை மதிக்க மாட்டேன்னு ஒரு அரசியல் கட்சியில் ஒரு தலைவர் பேசக்கூடாது. பேசினா தவறு. அதனால் அதை ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டாக ஒரு மேடை பேச்சாக மட்டும் பார்த்துவிட்டு அவர்களும் அதை கடந்து சென்றிருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஏன்னா
நியூஸ் 24/7 நியூஸ் தமிழ் 24/7 ரிப்போர்ட்டர் திரு கதிரவன் அவர்கள், பேர் சரியாக தான் சொல்கிறேன், கதிரவன் அவர்கள் அவங்கள மிரட்டி கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு போய் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகி அடித்து வெளியே வர்றாங்க. ஆனால் கரூர் காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் அவர்கள் ஒரு பத்திரிகை அறிக்கை கொடுக்குறாங்க. அது வேறு ஏதோ மாநிலம் மாதிரி இருக்குது. படித்தா எதுவுமே நடக்கலை. அதாவது அவர் அந்த அறிக்கையை படித்தா எப்படி இருந்ததுன்னா, ரிப்போர்ட்டரே கல் எடுத்து தலையில் அடிச்சுக்கிட்டு, அவரே போய் மண்ணில் படுத்து உருண்டு, அவரே போய் ஹாஸ்பிட்டலில் படுத்து எழுந்திரிச்சு, அவரே வர்றதுக்கான ரிப்போர்ட்டர் பைத்தியமா. அதனால் அந்த காவல்துறையினுடைய அறிக்கையை பார்க்கும் பொழுது எப்படி ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் இப்படிப்பட்ட அறிக்கையை கொடுக்க முடியும்? அன்னைக்கு சம்பவம் நடந்ததிலிருந்து தமிழ்நாட்டினுடைய எல்லா மீடியாவும் கண்கொத்தி பாம்பா அந்த ஏரியாவில் இருக்கிறீங்க. ரியல் டைம் கவர் பண்ணுறீங்க, பல ஆடியோவை ரிலீஸ் பண்ணுறீங்க, குவாரிக்கு போகிறீங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. இவ்வளவு நடந்தும் கூட ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் எதுவுமே நடக்காத அளவுக்கு எதுவுமே நடக்கலை, பச்சை பொய்ன்னு. பச்சை பொய்யாக இருந்தால் எங்கள் மேலாம் கேஸ் போடுங்க ஐயா. நாங்களாம் பேசினோம்ல, ஆதரவாக பேசினோம்ல, எங்கள் மேலே கேஸ் போடுங்க, கோர்ட்டுக்கெல்லாம் டாக்குமெண்ட்டை கொண்டு வாங்க பார்க்கலாம். அதனால் இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு எம்எல்ஏவை காப்பாற்றணும். அந்த எம்எல்ஏ தொடர்ந்து சர்ச்சையில், ஒரு சர்ச்சையிலிருந்து ஒரு சர்ச்சை, அதிலிருந்து அடுத்தது கல்குவாரி யார் பேரில் இருக்குது, அதை யார் டாமினேட் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ்நாடு முழுவதும் இல்லீகல் மைனிங்கை பற்றி தெரியும். அதனால் எல்லாத்தையுமே இன்றைக்கி ஒரு முழு பூசணிக்காயை மறைச்சி வச்சுக்கிட்டு காவல்துறை அறிக்கையின் மீது அறிக்கை கொடுப்பது வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா எல்லா நண்பர்களுக்கும் அப்படின்னா செய்தித்துறை அமைச்சர் அந்த துறையில் இருப்பதற்கே லாயக்கில்லைன்னு நாம் சொல்லணும். ஆனால் நீங்கள் அமைச்சராக இருக்கிறதே தெரியலன்னா கிளம்புங்கன்னு சொல்லணும். ஒரு செய்தித்துறை அமைச்சர் இவ்வளோ மீடியாவில் வருது, அவங்கள்ட்ட ஒரு மானிட்டரிங் கமிட்டி இருக்கும். எல்லா செய்தித்துறை அமைச்சர் ஆஃபீஸில் உங்கள் டிவியெல்லாம் பார்க்குறக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அண்ணா ஃப்ளாஷ் நியூஸ் போடுறாங்கன்னு அமைச்சர்கிட்ட சொல்லுவாங்க. அவர் சம்மந்தப்பட்ட இலாக்காவுக்கு ஃபோன் பண்ணி அண்ணா என்ன உண்மைன்னு கேட்டுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. இவ்வளவு நடந்தும் கூட ஒரு செய்தித்துறை அமைச்சர் என்ன நடக்குதுன்னே தெரியலனா அந்த செய்தித்துறை அமைச்சர் அந்த பொறுப்புக்கு இருக்கக்கூடிய தகுதியான நபரான்னு நான் கேட்குறேன். அது உங்கள் கடமை. ஊடகத்துறையை மானிட்டர் பண்ணுறது உங்கள் கடமை, ஊடகத்துறைக்கு ஹெல்ப் பண்ணுறது உங்கள் கடமை. ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வந்தால் ரியாக்ட் பண்ண வேண்டியது உங்கள் கடமை, மாநில அரசுக்கு பேசி அறிக்கை கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை. இதையெல்லாம் நாங்கள் திமுகவின் மீது குற்றம் சுமத்தினா உடனே அறிக்கை வரும், நைட் 2 மணிக்கு அறிக்கை வரும். ஆனால் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் தூக்கிட்டு போய் அடிச்சிருக்காங்கன்னு இவ்வளவு தூரம் பேசினதுக்கப்புறம் கூட எனக்கு தெரியலேன்னு சொன்னாங்கன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? அதனால் ஸ்ரீரங்கத்தினுடைய தொகுதி மக்கள் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அந்த பகுதியினுடைய மக்கள்லாம் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கரூர் மக்களும் இதை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். காவல்துறையினுடைய அட்டூழியம், 41 பேர் இறந்ததிலிருந்து காவல்துறையினுடைய செயல் நடவடிக்கை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 2026 தேர்தல் அதற்கு பதில் சொல்லுங்கள். ஆனால் இன்றைக்கி ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு கோர்ட்டு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் கமிஷனர், டெபுட்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் மொத்த குழுவாக ஒரு கோர்ட்டில் மன்னிப்பு கேட்குறாங்கன்னா இது ஒரு சாதாரண நிகழ்வாக யாரும் கடந்து விடக்கூடாது. ஏன்னா ஒரு ஸ்டேட், ஒரு மிஷினரி, முதலமைச்சர் கோட்டையில் இருக்கிறான். ஆனால் அந்த மாவட்டத்திற்கான கவர்மெண்ட் யாருன்னா இவங்க தான். இவங்க வேண்டுமென்றே தவறு செய்திருந்தால் இவர்களை தவறு செய்ய சொன்னது யார்? அதனால் என்னை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சியர், போலீஸ் கமிஷனர், டெபுட்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனருடைய தொலைபேசியை கால் ரெக்கார்டை கோர்ட்டு வாங்கி அதை ஃபொரன்சிக் ஆடிட் பண்ணி இந்த சம்பந்தப்பட்ட நேரத்தில் யாரெல்லாம் அவங்களுக்கு பேசினாங்க, மேலிருந்து உத்தரவு வந்துச்சா, ஸ்வான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோர்ட்டில் சத்திய பிரமாணம் எடுத்து அவங்க சொல்லணும். அதாவது அந்த கோர்ட்டின் முன்பு சத்திய பிரமாணம் எடுத்து ஒரு அதிகாரி சொல்லணும், நான் சொல்வதெல்லாம் உண்மை. அந்த மாதிரி இன்றைக்கி திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஆட்சியர், போலீஸ் கமிஷனர், டெப்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் 4 பேரும் ஸ்வான் சத்திய பிரமாணம் செய்து உண்மையை சொல்லணும். யார் ஃபோன் பண்ணா, யார் 144 போட சொன்னா, 144 போட்டதே ஃப்ராடுன்னு திருப்பரங்குன்றத்தினுடைய இஷ்யூவில் மதுரை ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் சொல்லிட்டாங்க. ரெக்கார்டை பார்த்தோம், அதே ஃப்ராடுன்னு. அப்படி இருக்கும் பொழுது இல்லாத ஒரு ரெக்கார்டை உருவாக்கி 144 போட்டிருக்கிறாங்க. அதனால் அவர்கள் மன்னிப்பு கேட்டது பத்தாது, மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இன்னும் ஒரு படி முன்னாடி போய் அவங்களுக்கு யார் ஃபோன் பண்ணாங்க அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறதையும் கண்டுபிடித்து அவங்கள சத்திய பிரமாணம் செய்து இதையெல்லாம் சொல்ல வைச்சா தான் உண்மையான இஷ்யூ வெளியே வரும். சாரிங்க ஐயா, தப்பு பண்ணிட்டோங்க ஐயா, மன்னிச்சுங்க ஐயா, நாங்கள் லா அண்ட் ஆர்டருக்காக இப்படி பண்ணோங்க ஐயா, நாங்கள் நீங்கள் சொன்னதை பண்ணுங்க ஐயான்னு சொல்லிவிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடக்கூடாது. அதனால் நீதியரசர் அவர்கள் இதை கடுமையாக எடுக்கணும். அப்போ தான் இன்னொருக்கா தப்பு பண்ணுற அதிகாரிக்கு புத்தி வரும். தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் ஒரு அதிகாரி நேர்மையாக தான் இருக்கிறாங்க பாவம்,
அந்த அதிகாரியை ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணி தப்பு பண்ணுங்கன்னு எங்கேயாச்சும் சொன்னாங்கன்னா அது நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் நீதியரசர் அவர்கள் இந்த அதிகாரிகளை வைத்து உண்மையை கண்டுபிடித்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அந்த பெண்குயின் மாதிரி நீங்க மாறிட்டு வரீங்களா? அதாவது என்னன்னா ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு ஒரு அரசியல் கட்சி வந்து அரசியல் கட்சியில வந்து அதிகபட்சமே வந்து மக்கள் முன்னாடி போட்டிட்டு வெற்றி பெற்று மக்களுக்கு சேவை செய்யறதா? ஆனா வந்து கட்சி என்ன சொல்லுதோ நான் செய்யறேன். அதே சமயம் வந்து அரசியலுங்கிறது நீங்க முன்னாடியே பல இடத்துல சொல்லியிருக்கீங்க, நான் ஐபிஎஸ்ஸாவே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லுங்க. அப்படிலாம் நான் எங்கேயும் சொல்லிங்கன்னா நான் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ ஏன் எல்லாம் பெண்குயின் பேசுகிறீங்க அப்படின்னா, அந்த ஒரு பெண்குயின் அது தனியாக அதனுடைய பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பெண்குயின் தனியாக போனதுனால இன்றைக்கி எல்லாருமே திடீர்னு அந்த ஒத்த பெண்குயினை பார்க்குறாங்க. ஆனால் அது வந்து 2017 வந்துச்சு அந்த டாக்குமெண்ட்ரி. 8 வருஷமாக அந்த பெண்குயின் எல்லாம் மறந்துட்டாங்க. இன்றைக்கி எல்லாரும் அந்த பெண்குயின், அந்த ஒத்த பெண்குயின் எங்கேயான்னு எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் சில நேரத்தில் அந்த ஒத்த பெண்குயினாக இருப்பதும் தவறில்லை என்று தான் நினைக்கின்றேன். நன்றிங்கம்மா. தேங்க்யூ.